ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா 3 டைமென்ஷன் சொல்றாங்க. உடல், மனம், உயிர் சொன்னாங்க. இந்த உயிரும் இந்த ஆன்மாவும் ஒண்ணு இல்ல. உயிருங்கிறது வேற. உயிருங்கிறது நம்முடைய பிராணம் சொல்றோம்ல, ஒரு சில எனர்ஜி ஃபீல்டுங்கிற மாதிரி சொல்றோம். எனர்ஜி ஃபோர்ஸ்ங்கிறது தான் உயிர்னு சொல்றது. இது ஆன்மா அதுக்கும் ஆதாரமா இருக்கு. இது உயிரை கூட அது ஒரு சரீரம்னு தான் சொல்றாங்க, அது கூட உடல்னு தான் சொல்றாங்க. உயிர் கூட பிராண சரீரம்னு தான் சொல்லுவாங்க. பிராணம்ங்கிறது கூட பிராணனையும் கூட ஒரு சரீரமா தான் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் ஆன்மாங்கிறது. ஆன்மாங்கிறது பேசிக்கலா இருக்கு. உயிருங்கிறது தனித்தனியா பல இருக்கு. ஆன்மாங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இல்ல, அது எல்லா எனர்ஜிக்கும் ஆதாரம்னு சொல்லலாம். எனர்ஜிங்கிறது கூட எக்ஸ்பிரஷன் தான். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஆதாரமானது ஆன்மான்னு சொல்லலாம். பேசிக் காஸ் ஃபார் எவரிதிங். மனுஷன் எடுத்துக்கிட்டாக்கா பாடி, மைண்ட், சோல்ங்கிறாங்க. அப்புறம் 3 கிடையாது, 4. ஆன்மாவும் சேர்த்து 4 ஒரு மனுஷன டைமென்ஷன் சொன்னாக்கா 3 டைமென்ஷன் சொல்றாங்க. அப்ப ஆன்மானா 4வது டைமென்ஷன் அப்படி சொல்லிடலாம். ஏன்னா அது எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லும் பொழுது அவரோட தனிப்பட்ட ப்ராடக்டா இருக்கும் பொழுதுதான் நீங்க தனிப்பட்ட வரும்போது இந்த மாதிரி சொல்லிடலாம். இது எல்லாருக்கும் பொதுவானதை போய் நீங்க அதையும் நினைச்சுக்கிடணும்னு அவசியம் இல்ல. 3 வச்சுக்கலாம். உலகம் அவனுக்குள்ள அடங்கி போகுது. அடுத்த நாளைக்கு நம்ம ஒழிக்கும் போது திருப்பி அதே உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோம். புதுசா படைக்கிறோமா அந்த உலகத்தை? இல்ல, அது நம்ம மனசுதான் வருது. மனசு சொல்றதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிடுறோம். மனசு வச்சு புரிஞ்சுக்கிறதுனால மனசு விழிக்குது, உறங்குதுங்கிற மாதிரி போயிருது. மனது உறங்கிச்சுன்னு சொன்னா உலகமும் இல்லாம போயிருது. மனசு விழிச்சோம்னா உலகமும் வந்துருது. நம்ம மனதை வச்சுதானே எல்லாமே பண்றோம். மனது இல்லாம போயிட்டுங்கன்னா உலகமே நமக்கு இல்லையே. மனசை வச்சுதான் உலகமே நம்ம இல்ல. அதாவது நாம நம்மளை பொறுத்த அளவுல ஒரு பர்சனல் வேர்ல்டா இருக்கு. இது ஒரு ரியல் வேர்ல்டு, இது ஒரு இமேஜினரி வேர்ல்டு. நாம ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளதான் நாம இருந்துட்டு இருக்கிறோம். இது ரியல் வேர்ல்டு இல்ல. நம்ம மனசால பாக்குறதெல்லாம் இமேஜினரி வேர்ல்டு தான். நாம இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள இருந்துதான் ரியல் வேர்ல்டுல இருக்கிற மாதிரி நம்ம பாவிச்சுக்கிடுறோம். ஆனா அந்த இமேஜினரி வேர்ல்டுக்கு அப்பாலும் ரியல் வேர்ல்டு இருக்கு. அந்த ரியல் வேர்ல்டு எல்லா டைம்லயும் இருக்கிறது. ரியல் வேர்ல்டு நமக்குள்ளே அடங்கி போயிருக்குது. நமக்குள்ள அடங்கல, அது ரியல் வேர்ல்டு இருக்கிற இடத்துல இருக்கு. நமக்குள்ள இருக்கிற மனசு மட்டும்தான் அடங்கி போயிருக்கு. இப்ப நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா எல்லாமே தெரியுது. கண்ணை மூடிட்டா யாரும் இல்லைன்னு நம்ம சொல்றது இல்லல்ல. கண்ணை திறந்தா இருக்கிறாங்க, கண்ணை மூடனா இல்லைன்னு சொன்னா கண்ணை திறந்தா மட்டும்தான் இருப்பாங்க, கண்ணை மூடனா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்றது இல்ல. நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதே இன்னொரு கேள்வி நம்ம டேட் ஆஃப் டெத் எப்போ சாவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். இது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையா. அது யோகாவில் நம்ம சில டெக்னிக், அது அந்த டெக்னிக்கை நம்ம பின்பற்றுறது யோகா மார்க்கம். யோகா மார்க்கத்தில் சில சக்திகள் அடையலாம், சில எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் நமக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி இதுகள் மூலமா அந்த மாதிரி சில முன்னறிவிப்புகள் இது எல்லாமே அடைகிறது எல்லாமே யோக மார்க்கம். யோக மார்க்கத்தில் அதெல்லாம் ஞான மார்க்கத்தை பொறுத்த அளவுல நாம கிட்டத்தட்ட ஒரு குழந்தையா மாறிடுறோம். அவ்வளவுதான். குழந்தையா மாறணுங்கிறது அந்த இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. அது 2வது மரணத்தை பத்தி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, இன்னைக்கு வருதா ரைட்டு வருது, சரி அதுக்கு முன்னோட்டி வருதா ரைட்டு வந்துட்டு போட்டோம்னுட்டு அதையும் நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். அதனால நம்ம அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரா கிடையாது. எல்லா உயிருக்கும் ஒரு மரண பயம் இருக்குது. தன்னுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அது எதனால உருவாகுது? இல்ல, இப்ப நமக்கு ஒரு பாடியை காப்பாற்றணுங்கிற ஒரு இது வந்துருது இல்ல. நம்ம உயிரை மட்டும் இல்ல, நம்ம கீழே விழுந்துடாம போறதுக்கு நம்ம இது பண்றோம். கீழே விழுந்தனால உயிரெல்லாம் போகாது. பட் இருந்தாலும் நாம பாடியை நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றோம்ல. அதே மாதிரி 2வது அது கொஞ்சம் பாடியை ப்ரிசர்வ் பண்றதுக்குள்ள முயற்சி தானே ஒழிய மரணம்னா நமக்கு என்னன்னே தெரியாது. அதனால அதை பத்தி நம்ம மரணத்துல இருந்து விடுபடணுங்கிற இதெல்லாம் கிடையாது. அது ஏதாவது ஒரு சீரியஸான டிசீஸ் எல்லாம் வரும் பொழுது அப்ப பாடியை காப்பாற்ற முடியலையேங்கிற ஒரு இதுதான ஒழிய 2வது நம்ம மரணம்னு இருக்குன்னா நம்ம இதை விட்டுட்டு நம்ம எங்க போறோம் என்னங்கிறத பத்தி ஒரு அன்சர்டனிட்டி, அதனால அதை பத்தி சரியான ஒரு தெளிவான ஐடியா இல்லை. ஆனா என்ன நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம் போது அது ஒரு அப்ரப்டா நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றது ஒரு பயத்தை கொடுக்குது. அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு அது ஒன்றும் மேட்டர் இல்லைன்னு எடுத்துட்டோம்னா அந்த பயமும் கூட இல்லாம போயிடும். சரி, எப்படினாலும் முடியத்தான் செய்யுதுங்கும் போது அது ஒரு மேட்டரா தெரியாது.